முதல் நாள் இரவு கிளம்ப போறாங்க அல்லது காலையில கிளம்ப போறாங்க. மாநாடு முடிஞ்சு இரவோடு இரவா ஊர்ல போய் செட்டில் ஆயிட போறாங்க. இடையில ஒரு நாள் இருக்குது, 26 இருக்குது. அதனால முழுமையாக இல்ல. இப்ப தமிழக வெற்றி கழகம் நீங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த முன்னாடி வைக்கிறது அப்படின்றது வந்து வரக்கூடிய கூட்டத்தை தடுக்கக்கூடிய எண்ணத்தோடு அரசாங்கம் செய்கிறது அப்படின்ற நிச்சயமாக சொல்ல முடியும். இப்போ இங்க வேற ஒண்ணும் இல்ல. நம்ம திருப்பூர் நம்ம ஒரு மடப்புறம் அஜித்குமாருடைய கஸ்டோடியல் டெத்துக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நானே வந்து தென் மாவட்டங்கள் வந்து என்னை மாதிரி நாங்கள்லாம் வர்றோம். கிட்டத்தட்ட அந்த ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்திற்கு 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே வாகனத்தை நிறுத்தி வைக்க சொல்லிட்டு நாங்கள் அங்கிருந்து இங்க நடந்துதான் வரணும்னு கட்டாயப்படுத்தினாங்க. நாங்கள் ஒரு ஆட்டோவில் போய்க்கிறோம் சார். இல்லை போகக்கூடாது, நாங்கள் அந்த கட்சியினுடைய துண்டுகளை அணிஞ்சிட்டு வந்ததுனால நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை தான் போறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் நேர்மையாக ஆமாம்னு சொன்னோம். அப்போ இறங்கி நடந்து போங்க. ஏன் சார்னா இல்லை அதே இது பொதுமக்கள் போறாங்க, அதே ரோட்டில் பொதுமக்கள் போறாங்க, அந்த யாரும் ஒன்றும் தடுக்கல. அதே ஆட்டோ எம்டியா போகுது, காவல்துறை தடுக்கல. ஆனால் நாங்கள் ஏறி போனா இறங்குங்க, நடந்து போங்க. அப்போ 6 கிலோமீட்டர் எங்களை வந்து நடந்துதான் போகணுங்கிறது இது ஒரு அடக்குமுறை இல்லையா? இப்போ இந்த அரசுக்கு வந்து ஒரு பதற்றம் ஏற்படுகிறது, ஒரு பயம் ஏற்படுகிறது. அப்போ இந்த கூட்டம், ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை மிக முக்கியம். இப்போ பாருங்க, நீங்க வரக்கூடிய காலகட்டங்களில் சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க, மாநாடு நடத்துவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, கூட்டங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா என் பின்னாடி இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு. அப்ப சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் ஒரு சின்ன 1000, 5000, 10,000, 20,000, 1 லட்சம் சொல்லும் பொழுது நம்ம 20 லட்சம் அப்படிங்கும் போது அரசுக்கு ஒரு பயம் ஏற்படுவது நிச்சயம் தானே. அந்த 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 தென்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுகவினர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அச்சம் ஏற்படும் தானே.